திமுகவுக்கு அப்பையிலேருந்து ஒரு குணம் உண்டு சார். ஆதரிச்சாங்கன்னு வைங்கள, முழுசா ஆதரிப்பாங்க. எவன் என்ன சொன்னாலும் பிடிச்ச புடிய விட மாட்டாங்கன்னு வைங்கள, அந்த கையை அவ்வளவு கட்டியா பிடிச்சிப்பாங்க. அதே நேரத்தில் எதுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க, மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. ஆணி வேர் வரைக்கும் உள்ள புந்து ஆட்டுன்னு ஆட்டிடுவாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருக்க சில கள்ளச்சங்கிகள் எதையாச்சும் ஒரு கலவரத்தை கலப்பிடணும்னு ஒரே எய்மா இருக்கிறாங்க. ஏன்னா நேரடியா சங்கிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்கள, காங்கிரஸே கணுக்காலில் கத்திரியை போட்டு காரி துப்பி விட்டுரும். அதனால என்ன பண்றாங்க, வேற ரூட்டை பிடிச்சி கூட்டு களவாணித்தனம் பண்ணி ஏதாச்சும் உள்ளுக்குள்ள கொட்டடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். ஆனா இதையெல்லாம் சைலண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஐயா ஸ்டாலின். இவங்க ஆட்டத்துக்கு சட்டசபையில மொத்தமா ஒரு வேட்டை வச்சு விட்டாப்புல இன்னைக்கு அவர். இனிமேல் சத்தம் போட்டா சங்குதான் அப்படின்னு சொல்லாம சொல்லி விட்டுருக்காரு ஐயா ஸ்டாலின். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் கூத்தடி கோப்பு. எப்போனாலும் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க சார். இந்த கூட்டணி எப்போ ஒட்டையும், எப்போ தனித்தனியா பிரியும், இதை வச்சு நாம உள்ள எப்போ நுழையும் அப்படின்ற மாதிரியே காத்துக்கிட்டு கிடக்குறாங்கன்னு வைக்கல. அந்த ஒரு இதுக்காக இந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அப்போ ஒரு கண்ணீர் வரும் இல்லையா, அதே மாதிரி பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எப்போ இந்த செய்தி வரும் அப்படின்னு சொல்லி கண்ணு கொட்டாம அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஐயா குருமூர்த்தி. இப்போ இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அண்ணன் தாகூர் அண்ணன், அப்புறம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு ட்வீட்டு போட்டால் உடனுக்குடனே போட்டு அவங்க அந்த பக்கம் திரும்பி இருக்க கூட மாட்டாங்க. அதுக்கு இடையில அதை ரீட்வீட் பண்ணுறதுல எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. ஏன் காங்கிரஸுக்கு அந்த தகுதி இல்லையா? காங்கிரஸுக்கு அந்த உரிமை இல்லையா? இல்லை காங்கிரஸும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அடிமையாக கிடக்கணுமா? யார்? திமுக கிட்ட. காங்கிரஸுக்காக உயிரை ஏதோ காந்தி காலத்து காங்கிரஸ்காரங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க குருமூர்த்தி ஐயா. இதை வச்சே தெரிஞ்சுக்க வேண்டாமா சார்? இப்போ மாணிக்கம் தாகூர் அண்ணே இதுக்கெல்லாம் இது பண்ணுவாரா, அடிபணிஞ்சு போவாரா, அதாவது தலைமைக்கு கட்டுப்பட்டு போவாரா? அதுதான் விஷயம். திமுகவுக்கெல்லாம் அவர் கட்டுப்பட வேண்டாம். காங்கிரஸோட தலைமைக்கு மாணிக்கம் தாகூர் அண்ணே கட்டுப்படுவாரா? எனக்கு உண்மையிலே மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு போல. ராகுல் காந்திக்கு சரியா காங்கிரஸை வழி நடத்த தெரியல. நாம தான் இந்த காங்கிரஸை காப்பாற்றி ஆகணும். எப்படி? ஏன்னா காங்கிரஸை மறுபடியும் தூக்கிட்டு வர்றதுக்கான முழு தொகுதி, அந்த காங்கிரஸை லீட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேயே இப்போ இருக்க காங்கிரஸ்லேயே நமக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு நினப்பு மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு இருக்கா என்னன்றது தெரியலப்பா. இல்லைன்னா இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வராது. ஏன்னா ஏற்கனவே தலைமையில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா, தேவையில்லாமல் ஆடாத, ஆடினா அப்புறம் ஆட்டத்தை நறுக்கி போடுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வெறும் வாயில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவனுக்குள்ள டிசிப்ளினரி ஆக்ஷன். ஏன் இது வரைக்கும் அதையெல்லாம் எடுக்கலை அண்ணன் மேலே? மாணிக்கம் தாகூர் அண்ணன் மேலே ஏதாச்சும் பயம் இருக்கா என்ன காங்கிரஸ் தலைமைக்கு? சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா செல்வ பெருந்தக அண்ணனே இங்கேருந்து ஓடுறாப்புல கடந்து ஓடுறாப்புல இல்லை, நான் ராகுல் காந்தியை பார்க்க போகிறேன், இவங்க இம்சை என்னால் தாங்க முடிய மாட்டேங்குது, எவனுமே கட்டுப்பட மாட்டேன்றாங்க, யாருமே சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க பேச்சுக்கு தலைமை காது கொடுத்து கேட்கணும், தலைமை பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது நாங்கள் தான் தலைமைன்ற ஒரு இதில் ஆடிட்டு இருக்கா. நான் அதை போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா இவங்க எப்படி கூட்டணியை பற்றி பேசலாம்? காங்கிரஸில் இவங்க பெரிய ஆளா, இல்லை டெல்லியில் உட்காந்துருக்காளே அவங்க பெரிய ஆளா? இந்த டவுட்டெல்லாம் செல்வ பெருந்தக அண்ணனுக்கே வருது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. அந்த மனுஷன் போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் இங்கே ஒரு கூட்டத்தை வர போட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், ஒரு 75 பேர். பாவம், அந்த 75 பேர் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. நியாயமாக யாரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும், யார் பேசுனாங்களோ, யார் அடங்காமல் ஆடிக்கிட்டு இருக்காங்களோ, யார் எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தானே நியாயமாக கூப்பிட்டு வச்சு, அவரை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். ஏன் கூப்பிட்டா வரமாட்டாரா? இல்லைப்பா, எனக்கு உண்மையிலே அது தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை கூப்பிட்டு வராமல் போயிட்டாருன்னா இவ்வளோ பேசுகிற அந்த மனுஷன் திடீர்னு அந்த பக்கமாக திரும்பி பேசிட்டாருன்னா நீ யாரையா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் லீடுறா இல்லை நீ லீடுறா அப்படின்ற மாதிரி கேட்டாப்புலடா
அதனால அவரை கூப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியலப்பா. 75 பேர்ட்டையும் போயிட்டு யாரும் பேசக்கூடாது, என்ன கண்டிச்சாங்கன்றது தெரியல. ஏன் இன்னும் நீங்கள்லாம் திமுகவை எதிர்த்து பேசாமல் இருக்கீங்க? அப்படி எதுவும் கண்டிச்சீங்களா என்ன? இல்லை அவங்கெல்லாம் வந்து தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் மட்டும் பேசாமல் தானே, நாங்கள் இருக்கிற இடமே தெரியலையா எங்கள் இது வரைக்கும் யாருக்கு? இந்த 75 பேரை ஏரியாவில் யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டுப்பார். நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலையே. பேசுகிறவங்களை கூப்பிட்டு வச்சு கேட்காம தேவையில்லாமல் எங்களை போய் நாங்கள் ஒரு அப்புறாணி, எங்களை போயிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் அவங்களோட நினைப்பு இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா, தேவையில்லாமல் கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது, கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தலைமைக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, அதனால வந்து யாராச்சும் பேசுறீங்கன்னா பயங்கரமான நடவடிக்கை எடுப்போம். என்ன பயங்கரமான நடவடிக்கை? அதை முதல்ல சொல்லுங்களே பார்ப்போம். எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இவர் மாணிக்கம் தாக்கூர் அண்ணன், பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் இந்த வந்தாப்புல இப்போ வேணுகோபால் ஐயா, அவருமே கூட சேர்ந்த ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் மேலே பயங்கரமான நடவடிக்கை, ஐயா ராகுல் காந்தி மேலே, சோனியா காந்தி மேலே, பிரியங்கா காந்தி மேலே, மல்லிகார்ஜுன கார்கே மேலே. அரசியல் தெளிவு இல்லை, அவங்க காங்கிரஸில் இருக்க தகுதி இல்லை, காங்கிரஸை வழி நடத்த தெரியலை, எங்களை மாதிரி ஆட்கள் தான் வழி நடத்தணும். நான், ஐயா வேணுகோபால், ஐயா இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, நாங்கள் 3 பேர் இனிமேல் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம். இவங்கெல்லாம் இனிமேல் இறங்கி நாங்கள் சொல்கிறபடி நடந்தால் மட்டும் போதும், காங்கிரஸை மறுபடியும் கொண்டாந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரியே கொண்டாந்து நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுங்களேன். ஏன்னா நாம் யாருக்கு அடங்கிறது இல்லை, கட்சிக்கு அடங்கிறது இல்லை, கட்சி தலைமைக்கு அடங்கிறது இல்லை. லோக்கலில் ஸ்டேட் அந்த ஒரு நம்ம செல்வ பெருந்தனுக்கும் அவர் சொல்கிறது கேட்குறது, ஏன்னா கேட்குற மாதிரி இருந்தால் தான் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பாப்புலையே, அங்கே தான் ஒன்றும் இல்லைன்றது ஆகிப்போச்சு. நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்போ இடையில இப்போ இவர் ஐயா கிறிஸ்டோங்க இருக்கார்ல, இந்த மாவட்ட தலைமை, அந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கான அந்த இதையெல்லாம் வந்து நடத்தினாங்க. வெளியில் வந்து பேட்டி கொடுத்தா, என்ன பேட்டி கொடுத்தான்னா, நாங்களும் திமுகவும் எப்போதும் நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள நீண்ட நெடிய பழக்கமெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம், நாங்கள் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட கருத்துன்னா அவங்க வந்து ராகுல் காந்தியை திட்டலாம், பிரியங்கா காந்தியை திட்டலாம், இல்லையா மல்லிகார்ஜுனா கார்கேயை பற்றி பேசுங்க, இல்லையா சோனியா அம்மாவை பற்றி கூட பேசுங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஏன் திமுக ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, திமுகவை பயங்கரமாக தூக்கி கொண்டாடுங்க, அதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட மனுஷனோட கருத்து. கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கு அதிகமாக எம்எல்ஏ வேணும், ஊராட்சியில் எங்களுக்கு வேணும், வாரியத்தில் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் யாருக்கு கேட்குறாப்புல? அவருக்கு தனியாக ஏதாவது கம்பெனி வச்சுருக்காப்புலையா, இல்லை கட்சி வச்சுருக்காப்புலையா? காங்கிரஸுக்கு தானே வச்சுருக்கா. அது எப்படிங்க தனிப்பட்ட கருத்தாக முடியும்? இடையில இன்னொரு வார்த்தையை வேற சொன்னார் கிறிஸ்டோட்டங்கரையா, நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சினா எது தெரியுமா சார்? இப்போ தளபதி அண்ணன் அவர் சில விஷயங்களை பற்றி காங்கிரஸில் பேசினார், அதாவது காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட் கூட வைக்க முடியலை அப்படின்னு பேசினார். நியாயம், அதாவது அவர் வந்து அவரை பேச வச்சது இவங்களுடைய பேச்சு, ஐயா மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இவர் பிரவீன் சக்கர், அவங்களுடைய பேச்சு. அப்படி பேசுனப்ப என்ன தம்பி எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பேசுறது அப்படின்னு தலைமையிலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவும் பேசாதீங்க, தொகுதியில் கட்சி வேலையை மட்டும் பாருங்கள், இந்த எலெக்ஷனில் நாம் எப்படி ஜெயிக்கணும், ஏன்னா நமக்கு ஒரு எதிரி ஒரே ஒருத்தன் தான், அவனைத்தான் நாம் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து செய்தியை வந்து தலைமை சொல்லுச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் தலைமையிலேருந்து அந்த தகவல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதை பற்றியும் வாயவே திறக்கலை. ஒரே விஷயந்தான், தலைமை என்கிட்ட சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதுக்கு பேர் அரசியல் கட்சி, அதுதான் அரசியல் கட்சி. இது நீங்கள் பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவிச்சிங்க, நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்கள் தீவிரமாக இதை நாங்கள் வந்து எடுத்துக்குவோம் நீங்கள், ஆனால் எதை பற்றியுமே அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, எதை பற்றியுமே கண்டுக்கலையே. முன்ன விட ரொம்ப தீவிரமாக இறங்கினாங்க எல்லாத்துக்கும், நீ என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்க, உன்னால் என்னை வந்து ஆக்ஷன் எடுக்க முடியுமா முதல்ல சார்? அந்த ஆங்கிளில் தான் அவங்க பண்ணாங்க. சொந்த கட்சியை கண்ட்ரோலில் வைக்க முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்துக்கிட்டு
கடைசியில் அதை தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி நம்ம மாட்டுக்கு அங்கேருந்து கலந்துக்கிட்டு ஓட முடியுமா சார்? அவங்கள கூப்பிட்டு வச்சுல பேசுறது. இப்போ நம்ம மாணிக்கந்தாவூர்னு மதுரை வடக்க மடக்கி மடக்கி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஏன் உங்கள் பிரச்சனை திமுக கூடவா பாஜக கூடவா சார்? காங்கிரஸுக்கு முதல்ல எதிரி யார்? லோக்கல் பாலிடிக்ஸா இல்லை நேஷனல் பாலிடிக்ஸா? என்ன நம்ம இங்கே இறங்கி பண்ணியிருக்கணும் முதல்ல அதை யோசிச்சு பார்த்தீங்களா? கோதளபதி என்னோட இப்போ கேட்குறால மதுரை வடக்கு அதோட சிட்டிங் எம்எல்ஏ கோதளபதி என்ன, அவரை அந்த இடத்துலேருந்து எடுக்கணும். நான் அந்த இடத்துல போய் உட்காரணும். உங்கள் ஈகோ பிரச்சனைக்கு இதுவா சார் நேரம்? இப்படிலாம் இது வரைக்கும் பண்ணி எத்தனை இடத்துல எத்தனை ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. எங்களுக்கு தன்மானம் வேணும், தன்மானத்தை நாங்கள் மீட்டெடுக்கணும். எடுங்க. எப்படி தெரியுமா எடுக்கலாம்? கோதளபதி எங்களால் பூத்தி ஏஜெண்டை ஒரு தொகுதிக்கு கூட வைக்க முடியலன்னாப்புல. தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் காங்கிரஸோட பூத்தி ஏஜெண்ட் தான் 2026 இருப்பாங்க. அப்படி சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக உயரும் சார். காங்கிரஸில் மட்டும் இல்லை, திமுகலையுமே உயரும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை வரும். ஆனால் அதையெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நாம் எப்படி இருக்கோம்? எனக்கு சீட்டு கிடச்சிட்டா போதும். சீட்டை இங்கே சீட்டை கேட்குறதுல உங்களுக்கு என்ன மரியாதை? அது என்ன உங்களுக்கு உரிமை? எனக்கு புரியலையே. இப்போ அதைத்தான் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு எல்லாமே சேர்ந்து தான் சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி தான் அது. ஒன்லி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். அதில் எவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஸ்டேட்டில் இருக்கிற எந்த பார்ட்டி ஜெயிக்குதோ அந்த பார்ட்டி தனிப்பட்ட முறையில் இருக்கும். மத்தியில் கூட்டாட்சி. மேலே போங்க, அங்கே போராடுங்க. அங்கே உள்ள பார்ட்டி அவங்கள மாற்றி இறக்கிட்டு பாஜகவை தள்ளிவிட்டு நீங்கள் போய் உட்காருங்க, கூட்டாட்சி வச்சுக்குவோம். இதில் யாருக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்றதான் தெள்ள தெளிவாக எடுத்து ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் திமுக ஒரே ஸ்டாண்டு. அண்ணா காலத்துலேருந்து இப்போ ஐயா ஸ்டாலின் காலம் வரைக்கும் மாநில சுயாட்சி. ஏன்னா இருக்கிற மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட எந்த உரிமையும் இல்லை, நம்மக்கிட்ட எந்த பவர் இல்லை. உண்மையிலேயே எல்லா ஸ்டேட்டையும் டம்மி ஆக்கி உட்கார வச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மனசுக்குள்ளே அத்தனை பேரும் உள்ளுக்குள்ளே உண்மையிலே எல்லா ஸ்டேட்டும் எல்லா மாநிலமும் மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு கிடக்குது. நம்மளும் அப்படி இருக்க முடியுமா? நம்ம பண்ணாட்டி இந்த விஷயத்தை வேறு யார் பண்ணுவாங்க? நாம் தான் இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமும் நீங்கள் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சா, நான் முதல்ல சொன்னது தான், பிடிச்சா ஒரே பிடியாக பிடிப்பா, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம. ஒருவேளை முடியலையா, பிச்சுக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களா, முடிச்சு விட்ருவாங்க. யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கங்க. நன்றி.